ஹலோ, செம்ம டேஸ்ட்டாக வெரைட்டி ரைஸ் ரெசிபீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி நிறைய டைம் ட்ரை பண்ணி செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக வந்த ரெசிபீஸு. எதெல்லாம் பெஸ்ட்டாக வந்ததோ அதெல்லாம் தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். அதில் ஃபஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் 4 தக்காளி வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு எப்போவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் ரைஸ் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இது தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் வேக வச்ச சாப்பாடு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சாப்பாடு ரெடி. இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 பல்லு பூண்டு, 3 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். புதினா தழை கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா போட்டுட்டு அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசம் போயிட்டு நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்ச சாப்பாடு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டிருக்கேன். நல்லா அது ப்ரௌன் ஆகட்டும். ஒரு 3 பூண்டு பல்லு தட்டி போட்டிருக்கேன், அது நான் தோலோடையே தட்டி போட்டிருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை, 4-5 பச்சை மிளகா, இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. குட்டியாக ஒரு 3 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது அந்த இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. அதுக்கு முன்னாடியே ஊற்றுனீங்க அப்படின்னா கசக்கும். அதுக்கப்புறம் வேக வச்ச சாப்பாடு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் சாப்பாடு. ட்ரை பண்ணி பாருங்கள். இடையில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 4-5 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகா, அதெல்லாம் போட்டுட்டு 1 பீட்ரூட் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு நான் சொன்ன மாதிரி எப்போவுமே வெரைட்டி ரைஸுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போடணும், 1 கல். அப்போ தான் வந்து ரைஸ் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஆற வச்சு அரைச்சி அந்த பீட்ரூட் சட்னி எடுத்து போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்ச சாப்பாடு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டான பீட்ரூட் சாப்பாடு ரெடி. இதோட கலரே நல்லா சாப்பிட்றதுக்கு டெம்ப் பண்ணும். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.
இந்த வீடியோவோட லாஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். அது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. அதுக்கு குக்கரில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா போட்டுக்கிறேன். பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, சோம்பு அதெல்லாம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும், இல்லைன்னா இனிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போட்டு ஒரு 1/4 கட்டு கொத்தமல்லி, 1/4 கட்டு புதினா தழை அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வந்து திருப்பி வச்சு மூடி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, ஒரு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன். ஒரு கரண்டி தயிர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு வந்து எப்போவுமே வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கலரும் வரும். அதுக்கப்புறம் கழுவி வச்சு அந்த மஷ்ரூம் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மஷ்ரூமுக்கு வந்து தனியாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நான் ரைஸ் வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதனால் 2 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். மஷ்ரூம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட எது வேணாலும் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா தான் இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை தூவி குக்கர் மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா குழையாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.